ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க. அதாவது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்துல வரக்கூடிய 6வது மாதம். பொதுவாகவே தமிழ் மாதங்கள் சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க. ஸோ கன்னிராசி ஆகிய 6வது இடத்துல சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். புரட்டாசி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம். பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய மாதம்னா அது இந்த அற்புதமான புரட்டாசி மாதம் தாங்க. இந்த மாதத்தில் மற்றும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அது நவராத்திரி தான். அம்பிகை 9 அவதாரங்கள் எடுத்து 9 நாட்களில் நம்ம அவங்கள வழிபாடு செய்வோம். ஸோ இதை தான் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த நவராத்திரியை அடுத்து நமக்கு மற்றும் ஒரு சிறப்பான விஷயம்னா மகாலயபட்ச அமாவாசை தான். ஸோ இது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நாளில் நம்ம தெய்வத்தினுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ மிகப்பெரிய அமாவாசையான மகாலயபட்ச அமாவாசையில் யாருடைய வீட்டிலலாம் வழிபாடு செய்தீங்க, யாருக்காக செய்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவில் நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் நவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விருச்சிகராசி என்பர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை எப்போ அனுஷ்டிப்பாங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமையில் இருந்து தொடங்கி 9 நாட்கள் வந்து அனுஷ்டிக்குவாங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்பிகை, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி அப்படின்னு பல வகை ரூபங்கள் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்படி இவங்க பல வகை ரூபங்கள் எடுத்தாலுமே கூட அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆதார சக்தி அப்படின்னா ஒன்று தாங்க. இந்த தெய்வங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய வீட்டிற்கு வரவழைத்து போற்றி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய விழாவை தான் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் அம்பிகை துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க நவராத்திரியில் 9 அவதாரங்களை எடுக்கக்கூடிய அம்பிகையினுடைய அவதாரங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான மல்லிகை மற்றும் வில்வம் கொண்டு அலங்கரிக்கணும். மேலும் வெண்பொங்கல் நைவேத்தியமாக செய்து தோடிராக பாடல்கள் பாடி இவங்களை அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா சிறப்பான பலன்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து 2வது நாள் அன்னைக்கு கௌமாரி ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு பிடித்தமான முல்லை மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரையை நைவேத்தியமாக செய்யலாம். 3வது நாள் வராகியாக காட்சி கொடுக்குறாங்க. வராகிக்கு பிடித்தமான செண்பக மற்றும் சம்மங்கி பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 4வது நாள் மகாலட்சுமியாக காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை மல்லிகை மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். 5வது நாளில் வைஷ்ணவியாக வந்து காட்சி கொடுக்குறாங்க. இந்த வைஷ்ணவியை முல்லைப்பூ கொண்டு அலங்காரம் செய்து தயிர் சாதம் படைத்து வழிபாடு செய்யணும். 6வது நாளில் இந்திராணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலரை வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். 7வது நாளில் சரஸ்வதியாக அருள்பாலிக்கக்கூடிய அன்னைக்கு தாளம்பூச்சூடி தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்து எலுமிச்சை சாதம் நிவேதனமாக படைத்து வழிபாடு செய்யணும். 8வது நாளில் பார்த்தீங்கன்னா நரசிம்ஹி ரூபத்தில் காட்சி தரக்கூடிய அம்பிகையை உகந்த மலரான ரோஜா மலரை சூடி வழிபாடு செய்யணும். 9வது நாளாக சாமுண்டியாக தோற்றம் தரக்கூடிய அன்னையை தினம் பால் பாயாசம் நைவேத்தியமாக செய்து வழிபாடு செய்யலாம். ஸோ தாமரை மலர்கள் இவங்களுக்கு பிடித்தமான மலர். தாமரை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பானது. மேலும் இந்த நவராத்திரி நாட்களில் நடைபெறக்கூடிய 9 நாளுமே நித்தம் ஒரு சுண்டல் அப்படின்னு கணக்கு வைத்து நீங்கள் நவ கிரகங்களை சாந்தப்படுத்தி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நன்மைகளையும் வந்து பெற முடியும். ஸோ நவ கிரகங்களில் நம்ம வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் இந்த நவராத்திரியானது காணப்படுது. மேலும் புரட்டாசி மாதத்தில் நம்முடைய பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய புண்ணிய மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை எல்லாம் விருச்சிகராசி என்பவர்கள் வந்து சந்திக்க இருக்காங்க, மேலும் அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் இனி தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குறிப்பாக விருச்சிகராசி என்பவர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இறை நம்பிக்கையின் மூலமாக எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிகராசி அன்பர்கள்.
உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு. அதாவது அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் வந்து பதியறதுனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியறதுனால வருமானம் நிச்சயமாக உயரும். எதிலுமே உங்கள் கை ஓங்கிதாங்க இருக்கும். மேலும் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு வந்து காணப்படுது. வருங்காலத்தை நீங்கள் வளமாக்கிக்க என்னென்ன விஷயங்களும் முயற்சிகளையும் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் பெற்று கொடுக்கும். வீடு, இடம் வாங்குவது போன்ற விஷயங்களை பற்றி கூட இப்போ நீங்கள் சிந்திக்கலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில தான் வந்து காணப்படுறாரு. கும்பராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ர இயக்கத்தாக தான் வந்து இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்னா அவர் சனி பகவான் தான். 3 மற்றும் 4க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மை தான். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும். கல்விக்காகவும் ஒரு கலைக்காகவும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி குடியேறது, இல்லை கட்டிடம் பழுது பார்க்கறது, சொத்துக்கள் வாங்குவது, இது பற்றிய சிந்தனை வந்து உங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்கும். தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நிலை வந்து கிடைக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு இனத்தவர் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றி விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஒரு டர்னிங் பாயிண்ட்டு தான் இல்லையா? அது உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குது. ஸோ அதற்குரிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்மந்தமோ அல்லது வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுல சம்மந்தப்பட்டோ நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா எடுத்துக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றியெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் புதன் பகவான் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ கன்னிராசியில் புதன் உச்சம் பெறக்கூடிய நிலையில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபாதிபதியாக உச்சம் பெறாரு. ஸோ இது உங்களுக்கு நன்மை தாங்க. மேலும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழிலில் வெற்றியானது கிடைக்கும். செல்வாக்கு உயரும். முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கிய புள்ளியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பெலாம் இருக்குது. உடன் பிறப்புகளாக இருக்கட்டும், இல்லைனா உடன் ஆலோசனைகளாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க. மேலும் எதையும் எந்த நேரத்திலேயே செய்ய நினைக்கிறீங்களோ அதை அந்த நேரத்திலே வந்து செய்து முடிச்சிடுங்க. வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கலாம். நல்ல தகவல் கூட கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாரு. ஸோ துலாம் ராசிக்கு சுக்கிரன் போகக்கூடிய நிலையில் சுக்கிரனுக்கு சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் அற்புதமான மாற்றங்கள் நிகழும். உங்களுடைய ராசிக்கும் பார்த்திங்கன்னா 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்னா சுக்கிர பகவான் தான். ஸோ இவர் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள்வானது அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எல்லாத்தையுமே உங்களால் பூர்த்தி செய்துக்க முடியும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கும் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வதற்கும் இது காலகட்டம்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காலகட்டம். அதனால் இந்த நாட்களையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய சகோதரர்களுக்கு இணக்கமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடிவடையும். வரன்கள் அனைத்துமே உங்களுடைய வாசல் தேடி வந்து சேருங்க. இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அதே போல் தொழில் செய்யக்கூடிய அன்பராக இருக்கீங்களா? உங்களுடைய பிரான்ச்சஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இருக்கும். அதன் மூலமாக நிறைய கிளைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். துலாம் ராசியில் புதன் பகவானும் போய் சேரப்போகிறாரு. ஸோ அது வந்து புரட்டாசி 20ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நடக்க போகுது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ புத சுக்கிர யோகமானது உருவாகும். இந்த யோகம் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. செல்வாக்கு மிக்க ஒருவரால் நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய திறமைக்கு நிறைய அங்கீகாரமும் வந்து ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடித்து பொது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய எல்லா விஷயங்களிலுமே லாபமானது நிச்சயம் கிடைக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அதிகாரத்தை வந்து பெறுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேரும். இது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு நீங்கள் நல்லபடியாக படித்து தேர்வுகளில் வந்து நல்ல மதிப்பெண் பெற முடியும். இது போல மிகவும் நல்ல ஒரு பலன்களை தான் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து பார்க்க இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.